அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்தில் மாலை நேரத்தில் நாம் கூடி வந்து இந்த வருடத்தில் அவர் நமக்கு செய்த அநேக உபகாரங்களுக்காக நன்றி செலுத்த ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதம் 50:23 ஒருவர் வாசிக்க கேட்போம். 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதத்திலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நாம் ஏன் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் உண்டு. குறிப்பாய் அதிலே முந்திக் கொள்ளுகிறது தாவீது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அருமையான ஒரு தாசன் கர்த்தரை எந்த காலத்திலும் ஸ்தோத்திரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அதிசயமான காரியங்கள் ஏராளம் இருந்தது. அது மாத்திரமல்ல, ஏன் தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்றால், நீதிமான்கள் கர்த்தருக்குள் களி கூற வேண்டும். துதி செய்யுதல் செம்மையானவர்களுக்கு தகும். ஒரு மனிதனுடைய வாயிலே துதி இருக்கும் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே செம்மையாய் நடக்க. இந்த காலத்தில் சில பேர் துணிகரம் கொண்டு பிரேஸ் தி லார்ட்னு சொல்லுவாங்க. தப்பு செஞ்சிட்டோமே, பொய் பேசிட்டோமே. ஆனால் ஒரு உண்மையான மனிதன் ஆண்டவரை உயர்த்தும் போது அவனுக்குள் தவறு இருக்கும் என்றால் அது குத்தும். ஆனால் இல்லாத பட்சத்தில் அவன் தேவனை மனதார ஸ்தோத்தரிக்க முடியும். ஏனென்றால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நமக்கு கர்த்தர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இதுதான் இந்த மாலை வேளையில் நாம் கேட்க போகிற வார்த்தை. எல்லாவற்றுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரத்திலே உபத்திரவங்கள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்மால் ஸ்தோத்தரிக்க முடிகிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான எதிர்மறையான காரியங்கள் நிரப்பப்படும் போது ஸ்தோத்திரத்திற்கு பதிலாக வழக்கமாய் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம், ஒன்று கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் இருப்போம். இன்னொன்று, நம்முடைய நியாயத்தை யாருக்காகிலும் சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லி அந்த பிரச்சனையில் நம்முடைய நியாயத்தை அதிகமாய் மனுஷர்களோடு பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலே தேவனுக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுங்க. எல்லாவற்றுக்காக உபத்திரவங்கள், போராட்டங்கள் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு சில இடங்களுக்கு நாம் போகும்போது, ஒரு எல்லையை தாண்டி இன்னொரு எல்லைக்குள் போகும்போது, அல்லதென்றால் மக்கள் வாழும் இடத்திலிருந்து ஒரு காட்டு பகுதிக்குள் போகும்போது அங்கே ஒரு தடுப்பு இருக்கும். அந்த தடுப்பு நம்முடைய வாகனம் போகும்போது நம்மை கேள்வி கேட்டுவிட்டு அந்த தடுப்பு எடுக்கப்படும். இன்னும் சொல்ல போனா, டோல் பிளாசால நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தடுப்பு இருக்கும். நாம் அந்த வரியை செலுத்தின பிறகு போகலாம். அதே மாதிரி நீங்கள் பிரயாணப்படும் போது சில இடங்களிலே எல்லாருக்கும் அந்த இடத்திலே பிரவேசிப்பதற்கான ஒரு அனுமதி இல்லாத இடத்திலே காவலர்களோ அல்லாவிட்டால் வன அதிகாரிகளோ நின்று அனுமதி கொடுத்து உள்ளே அனுப்புவார்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அருகிலே கர்த்தர் நின்று கொண்டே இருக்கிறார். ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதுன்னு சொன்னா, அவர் கம்ப மேல தூக்குனாதான் அது உள்ள வர முடியும். அவர் தூக்காம எதுவுமே வர முடியாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காரியம், ஏன் இவைகள் அனுமதிக்கப்படுகிறது, ஏன் அனுமதிக்கப்பட்டது? இந்த வருடம் நடக்கிறது. ஒவ்வொரு வருடத்திலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா,
நல்ல காலம் பிறக்கும், நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கொள்றோம். ஆனா அந்த வருடம் முழுவதும் நாம் கடந்து வரும்போது 2023 திரும்பி பார்க்கும்போது அநேக துக்கங்கள் இருந்தது, சங்கடங்கள் இருந்தது, வேதனைகள் இருந்தது. 2024க்குள்ள ஓடி வரும்போது எப்படி எண்ணினோம், இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு இவைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு மன நிறைவை கொடுப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த வருஷத்திலையும் நிறைய சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய ஊழியத்தில் இந்த 26 ஆண்டு காலங்களை முடித்து 27ஆம் ஆண்டு காலம், என் பைபிள் காலேஜையும் சேர்த்தேன்னா 29 ஆண்டு காலம் முடிச்சு 30வது ஆண்டு காலத்தில் ஓடிட்டு இருக்கும்போது இதுவரைக்கும் நான் எதிர்கொள்ளாத அநேக மன நெருக்கடிகளை இந்த 2024ஆம் ஆண்டிற்குள்ளே நான் கடந்து போக வேண்டியிருந்தது. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நீங்க பார்க்கும்போது நாங்கெல்லாம் மிகுந்த உற்சாகத்தோடு இருந்தாலும் தேற்றின தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தில் போன எல்லா சூழ்நிலைகளிலும் பொருளாதார காரியங்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் அநேக காரியங்களிலே யாரிடத்திலும் எதையும் சொல்லக்கூடாத சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போன அனுபவங்கள் இருந்தது. ஏன் இதை சொல்லுகிறேன்? நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் அனுமதிக்கப்படும் போது, அல்லாவிட்டால் நாம் வழி தவறி போகும்போது நாம் சந்திக்க நேரிடக்கூடிய இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஒரு பக்தன் அருமையா பாடினார் பாருங்க, தீமைகளை நன்மையாக மாற்றினீர். சில நேரத்தில் நான் தான் வழிக்கு விழுந்தேன், சில நேரத்தில் யாரோ என்னை தள்ளி விட்டுட்டாங்க. இவைகள் எல்லாவற்றிலும் எனக்கு நன்மை செய்வதற்கு தேவன் எப்பொழுதும் வாய்ப்பை பார்த்து கொண்டே இருக்கிறார். 4 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துங்க. குறிப்பாய் சமீபத்திலே நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை, ஒரு நல்ல ஒரு விசுவாச சகோதரர் அவரிடத்தில் ஒரு காரியத்தை, ஒரு பொறுப்பை கையில் கொடுத்து அவரிடத்தில் நான் சொன்னேன், இந்த பணியை நீங்கள் 20 நாட்களுக்குள்ளாக முடித்து என்னிடத்தில் கொடுத்துடணும் அப்படின்னு. அவரும் ஒத்துக்கொண்டார், நல்ல சகோதரர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பணி துவங்கினது, நானே அவருக்கு ஒரு கிரேஸ் டைம் சொல்லி 1 மாதத்திற்குள் முடித்து விடணும் அப்படின்னு. 1 மாதம் சரியாய் முடியும் போது நான் அவருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறேன். 10 நாட்கள் பல முறை நான் அழைப்பு கொடுத்தும் அவர் என்னுடைய காலை அட்டன் பண்ணவும் இல்லை, ரிப்ளை பண்ணவும் இல்லை. வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் போடுறேன், பதில் சொல்லவே இல்லை. பயங்கர உச்சத்துக்கு போயிருச்சு எனக்கு கோபம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு அவர் கூப்பிட்டார், பேசினோம். திரும்பி அந்த பணியை செய்து முடித்திருங்க அப்படின்னு சொன்னேன். 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, அந்த பணி முடியவே இல்லை. மிகுந்த விரக்தி, ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் வேகம். ஏன்னா நான் சொல்லி நம்பி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறமா நானா ஒரு முடிவெடுத்து அந்த பணியை வேறு ஒருத்தட்ட கொடுத்து இதை முடிச்சிடுங்க அப்படின்னு. அவர் சரியாக 20 நாட்களில் அந்த வேலையை முடிச்சார். என்ன அப்படின்னா, சகோதரர் இருக்கார் பாருங்க, அவர் தாமதித்தது நல்லது என்பது எனக்கு எப்ப தெரிஞ்சது அப்படின்னா 4 மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. காரணம், நான் சொன்ன வேலையை அவர் இடையிடையே சொல்லும் போது கூட எனக்கு திருப்தி இல்லாமல் இருந்தது. எந்த அளவுக்கு திருப்தியாய் ஒரு காரியம் முடியுமோ அதை செய்வதற்கு சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியத்தை தடுத்து விடுகிறார். நமக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், அவங்க செய்யாம போயிட்டு இருக்கும்போது கோபப்படாதீங்க. நன்மையான ஒன்றுக்கு நேரே கர்த்தர் நம்மை நடத்தும்படிக்கு பல நேரத்தில் சில கதவுகளை அடைக்கிறார். அருமையான ஒரு சகோதரன் பாடியிருக்கிறார் தெரியுமா, நான் திறந்த கதவுகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறேன். அவர் அடைச்சிட்டு போறார். நம்ம ஏன் புலம்புறோம்? உபத்திரவப்பட்ட பரிசுத்தவான்களுடைய 4 அனுபவத்தை சுருக்கமாய் நாம் தியானிக்கலாம். 119:71, 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம் படிங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஒரு பிரச்சனை வரும்போது நம்மால் தேவனை துதிக்க கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இனி வருகிற காலத்திலே எல்லா நேரத்திலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ளுவோம்.
அது நமக்கு சாதகமாய் இருந்தாலும் பாதகமாய் இருந்தாலும். தாவீது, அதாவது இந்த 119ஆம் சங்கீதத்தை எஸ்ரா எழுதுகிறார். வேத பண்டிதர்கள் அதை வாசிக்கும் போது எஸ்ரா அதை குறித்து எழுதுகிறார். இந்த அனுபவத்தில் அவர் சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். பிலிப்பியர் 4:11 பவுல் அதே காரியத்தை வேறு விதமாய் சொல்லுகிறார். ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். என் குறைச்சலினால் நான் இப்படி பேசல, நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளுவதற்கு சில நேரத்திலே நாம் போகக்கூடிய பாதைகள் மகா உபத்திரவமாய் இருக்கும். தாவீதின் தனிமை அவனை தேவனோடும் அவன் எதிர்கால பொறுப்புகளுக்கான பயிற்சிகளோடும் நடத்தினது. வீட்டில இருந்து அவனை ஒரு வனாந்திரத்துல ஆடுமைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவன் தனித்துதான் இருக்கிறான். கூட வேறு ஒரு சகோதரர் இல்ல. 8 பேர்ல 7 பேர் வீட்டில் இருக்கிறான், ஒரே ஒருத்தன் தனித்து இருக்கிறான். ஆனால் அந்த தனிமை அவனை கர்த்தரோடு நடக்க வைத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு வேண்டிய பயிற்சி, பிற்காலத்திலே தன் ஜனத்தை மேய்க்க வேண்டிய பயிற்சியை அவன் அந்த தனிமையிலே கற்றுக்கொண்டான். சில நிராகரிப்புகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அவங்க நிராகரித்தால் மாத்திரம்தான் நான் தேவனிடத்திலே நெருங்கி இருக்க முடியும். சில பேர் நம்மளை ஏளனம் செய்தா சந்தோஷமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் அகங்காரம் எங்களுக்கு தெரியும், உனக்கு என்ன இங்க வேலை அப்படின்லாம் சொல்லி சில பேர் ஏளனம் பண்ணலாம். இவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே போகிறார். ஏன் இந்த உபத்திரவமான சில நேரங்களிலே நம்மால் தேவனை துதிக்க முடியவில்லை என்றால், நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற பதில் வேறு. தேவனுடைய வழியை நாம் புரிந்து கொள்ளுவதற்கு சில நேரத்தில் கர்த்தர் சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். நாம் கர்த்தரின் வழியை கற்றுக்கொண்டு நடக்க உதவும். மோசேயின் வழி கர்த்தருடைய வழியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதா இருந்தது. சுருக்க சொல்ல போனா நோக்கம் ஒன்றுதான், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரின் கையில் இருந்து விடுதலையாக்க வேண்டும். இதுதான் மோசேயின் நோக்கமும் கர்த்தரின் நோக்கமும். ஆனால் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ராஜ மரியாதையோடு இருந்த மோசே இப்பொழுது வனாந்திரத்தில் போய் தனித்து போய் இருந்து போதும் என்று வெறுத்து போகும் அளவிற்கு காரியங்கள் நடந்தது. ஆனால் அந்த சூழ்நிலைக்கு நடுவில் தான் கர்த்தருடைய வழி எப்படி என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவப்படுகிறது நல்லது. ஒருவேளை நம்மால வாய் திறந்து எல்லாம் கம்பீர சத்தமா ஸ்தோத்திரிக்க முடியலைனாலும் அந்த நடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பார்த்து ஒரு சூழ்நிலைக்கு பின்பதாக கர்த்தர் நம்மை எப்படி பக்குவப்படுத்தினார் என்பதை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ளுவோம். சில பேர் அதை மறந்துட்டு அந்த சூழ்நிலையை மாத்திரமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி கர்த்தர் நம்மை கூட்டிக் கொண்டு வந்து இன்னொரு இடத்திலே உயர்த்தி நிற்க வைத்து நம்மை பாதுகாத்திருக்கிறார் என்ற அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் அது மிகவும் தேவனை குறித்து அறிந்து கொள்ள உதவியாயிருக்கும். இரண்டாவது, ஆண்டவர் ஏன் சில துக்கமான, துன்பமான, போராட்டமான சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிக்கிறார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது சொல்லும்போது சொன்ன, கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஏன் இரண்டாவது ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார்? யாக்கோபு 1:12 இவ்விதமாய் சொல்லுகிறது. யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை, உங்கள் நீதியை, உங்கள் உத்தமத்தை வெளிப்படுத்துவதற்காக சில சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். நீ யோசிக்கலாம், என்னுடைய நீதியை ஆண்டவர் அனுமதிக்கும்படிக்கு அல்லது அதை வெளிப்படுத்தும்படிக்கு இந்த நெருக்கடியை ஏன் அனுமதிக்க வேண்டும்? சவுல்
காய்மாகாரமாகவும் சவுல் தாவீதை துரத்தி கொண்டும் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய காரியம் என்னன்னா, தாவீதின் நியாயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்பினார். இப்படி ஒரு பாட்டு பாடிட்டாங்க ஐயா. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. யாரும் போட்டு கொடுத்தாங்களா இல்ல சவுலே கேட்டுட்டாரான்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு போய் ஐயா ராஜா உங்களுக்கு 1000, இப்ப வந்த பொடிப்பை அவனுக்கு 10000. ஒரு காய்மாகாரம் துரத்த ஆரம்பிக்கிறான், துரத்தி கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் வந்தது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 சாமுவேல் 24:16 தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். சில சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார் என்றால், உங்கள் உத்தம குணத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவதற்கு எல்லாத்திலும் அமைதியா இருக்கிறார். நம்முடைய சுபாவங்கள் நெருக்கடியில் தான் வெளிப்படும். தொடர்ந்து நாம நெருக்கப்படும் போது நம்முடைய ஜென்ம சுபாவம் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். தாவீதின் இடத்தில் எல்லாரும் சொல்றாங்க, கர்த்தர் உன் சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுத்துட்டார், எழுந்து நாங்கள் கொலை செய்கிறோம். தாவீது சொல்ற, இல்ல இல்ல இல்ல, அவர் என்கிட்ட மாட்டிக்கிட்டாருன்றதுக்கு ஒரு சின்ன துண்டு மாத்திரம் நான் வெட்டி எடுத்துக்கிறேன் அவர் சால்வையில இருந்து, மற்றபடி அந்த தாசன் மேல் நான் கை போட மாட்டேன் என்று சொல்லி அவன் எழுந்தபோது, எவன் கொல்ல வந்தானோ அவன் சொல்லுகிறான், நீ என்னை விட உத்தமமானவன். அதோடு அவன் நிறுத்தல. வாசிங்க. விளங்க பண்ணினாய், இருந்தும் வில்லை, சுகமே போக விடுவானோ? நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக, நீ நிச்சயமாகவே ராஜாவாய் இருப்பாய் என்று உன் சத்ருவின் வாய் உன்னை புகழும்படிக்கு சில நேரத்தில் கர்த்தர் உனக்கு சூழ்நிலையை அனுமதிக்கிறார். நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய், யாரோ ஒருவர் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறார்கள். நீ பயப்பட வேண்டாம். நீ கர்த்தர் பேரில் நம்பிக்கை உள்ள மனுஷியாய் இருந்து ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுவாய் என்றால் உன் நீதி விளங்க, உன் நீதியை கர்த்தர் பட்ட பகலை போல ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். ஆமென். ஆகவே தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நாம் கேள்வி கேட்பதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருங்கள். எந்த சவுல் ஈட்டியை எறிந்தானோ, எந்த சவுல் பட்டயத்தை உருவினானோ, ஏவலாட்களை அனுப்பினானோ, எந்த சவுல் இராணுவத்தை சேர்த்து ஓடி வந்தானோ, அவன் சொன்னான், நிச்சயமாகவே நீ ராஜாவா இருப்பாய், ஏனென்றால் நீ என்னை விட உத்தமனாய் இருக்கிறாய். போராட்டங்கள் மிகுந்த சூழ்நிலையில்தான் மோசேக்கு சாந்த குணம் உள்ளவன் என்ற ஒரு பட்டம் கிடைத்தது, கர்த்தரிடத்திலிருந்து கிடைத்தது. நீங்க பாத்தீங்கன்னா, மோசேயை சுற்றி இருந்த கூட்டம் முறுமுறுக்கிற கூட்டம், முரட்டாட்டம் உள்ள கூட்டம், கற்களை கையில் எடுத்துக் கொள்ளுகிற கூட்டம். ஒரு தடவை எடுத்தா பரவாயில்ல, 2 தடவை எடுத்தா பரவாயில்ல, எப்போதெல்லாம் பிரச்சனை வருதோ எல்லா நேரத்தில் கையில் எடுத்து வச்சுப்பாங்க. அவைகளுக்கு நடுவில் தான் மோசே தனது சாந்த குணத்தை வெளிப்படுத்த முடிந்தது. ஒருவேளை போராட்டம் பெருகிட்டு வந்துட்டே இருக்கும்போது பயப்படாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அமைதியா இருங்க, ஏனென்றால் உங்கள் நற்குணங்கள் அதிலே வெளிவரும். மூன்றாவது, ஏன் இப்படி காரியத்தை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார்? நம்மை பலவான்களாய் மாற்ற கர்த்தர் சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். சங்கீதம் 18:29 ஒருவர் வாசியுங்கள். சங்கீதம் 18:29.
33, 34. மூன்று காரியத்தை குறித்து இங்கே சொல்லுகிறார். ஒன்று, சேனைகளுக்குள் பாய்வேன், என் கால்களை மான்கால்களை போல் ஆக்குகிறார், என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். இது எல்லாருக்குமே பிடிச்ச காரியம்தான் இல்ல? என் கால்களை கர்த்தர் மான் கால்களை போல் ஆக்குகிறார், என் கைகளை அவர் யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார், அவராலே ஒரு மதிலை தாண்டி விடுவேன். ஆனால் இதற்கு முன்பு அதே பாட்டிலே தாவீது தனது சூழ்நிலையை 4வது வசனத்தில் 5வது வசனத்திலே சொல்லுகிறார். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, விழுந்தது. போதும். என்னெல்லாம் வந்துச்சான்? மரண கட்டுகள், துச்சன பிரவாகம், பாதாள கட்டுகள், மரண கண்ணிகள் எல்லாம் இருந்த போது தாவீது அந்த பாடலை முடிக்கிறதுக்கு முன்பதாய் சொல்லுகிறார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன், என் கால்களை நீர் பலப்படுத்தி இருக்கிறீர், என் கைகளை நீர் பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறீர். ஏதோ ஒன்று நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது என்றால் அதன் பின்னணியத்திலே தேவன் நம்மை இன்னும் பலக்க செய்கிறார். ஆண்டவர் நம்மிடத்திலே ஏதோ ஒன்றை, ஒரு அவுட்கம் அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான் எப்போதும் சொல்ற ஒரு காரியம் உண்டு. சில நேரத்தில் ஊழியர்கள் சொல்லுவாங்க, ஊழியத்தின் பாதையிலே ஏன் இவ்வளவு நெருக்கடி? நசுக்கப்படாத வரைக்கும் திராட்சை ரசமும் இல்லை, ஒலிவ எண்ணெயும் இல்லை. முழு பழமாவே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா நான் ரசமாகவும் மாற முடியாது, எண்ணெயாகவும் மாற முடியாது. எப்பொழுது நசுக்கப்படுகிறோமோ அப்பொழுது எனக்குள் இருந்து ஒரு விலையேற பெற்றதை அவர் வெளியே கொண்டு வர அவர் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நமக்கு வலிக்கும், வேதனையா இருக்கும், ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் நாம் பயப்படக்கூடிய ஒரு காரியம், எப்பொழுதும் நாம் பயப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அது மாத்திரம் நடக்கக்கூடாது அப்படின்னு இருப்போம். எது? நம்முடைய வாழ்க்கையில் அவமானம் என்ற ஒன்று வந்துவிடக் கூடாது என்பதிலே நாம் எல்லாரும் கருத்தோடு இருப்போம். வேற எது வேணாலும் நடக்கட்டும், ஆனால் ஒரு அவமானம் எனக்கு நேரிடும் என்று சொன்னால் தனக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவரே அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தது போல சில சூழ்நிலைகள் நம்மால் ஜீரணிக்க கஷ்டமாய் இருக்கும். ஆனால் உயிர்த்தெழுதல் என்ற ஒரு மகிமையை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். 4வது காரியம், நம்மை அவர் திறமை உள்ளவர்களாய் மாற்ற, அல்லது நமக்குள்ள இருக்கிற திறமையை அவர் வெளியில கொண்டு வருவதற்கு சில காரியத்தை நமக்கு அனுமதிக்கிறார். சுருக்கமா நான் சொல்றேன். ஆபிரகாம் வெறுமையில் இருந்துதான் நிறைவுக்குள் கடந்து வந்தார். ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னார். எல்லாவற்றையும் விட்ட பிறகு ஆபிரகாமுக்கு என்று சொல்லிக்கொள்ள, ஏன்னா தகப்பன் வீட்டையும் இனத்தையும் அந்த இடத்தையும் சுகத்தையும் சொத்தையும் எல்லாத்தையும் விட்டுடு. இப்படி தேவன் நம்முடைய பாதையில் ஒரு காரியத்தை அனுமதிக்கும் போது நம்ம யோசித்துக் கொண்டிருக்கலாம், எல்லாம் போயிடுச்சுன்னா நான் எப்படி? அங்கே இருந்து நிறைவுக்கு கூட்டி கொண்டு வந்தா. நல்ல அரவணைப்பு பாசத்தை இழந்த யோசேப்பு தன் நிர்வாக திறமையை எகிப்திலே அடிமையாயிருந்துதான் கற்றுக்கொண்டான். அதுவரைக்கும் அவனுக்குள் இவ்வளவு நிர்வாக திறமையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் அவனுக்குள் இருக்கிறது என்பதை யாரு கண்டுபிடிக்கல. நம்ம எல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப சுலபமா யோசிக்கலாம். 17 வயது நிரம்பின ஒரு வாலிபன். நம்முடைய பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு ஒரு ஹாஸ்டலுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை ஆயத்தங்களை நம்ம செஞ்சிருப்போம்ல. ஆனா அதே பிள்ளை
காணாமல் போயிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தா அந்த யாக்கோபின் இருதயம், அதாவது மரிச்சு போயிருச்சுன்னு தான் சொன்னாங்க, ஆனால் அவருக்குள்ள ஒரு நப்பாசை, அது இன்னும் உயிரோட இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு நப்பாசை இருந்து ரொம்ப துக்கத்தோடு காத்திருந்தா. அப்படி என்றால் அந்த வாலிபன் கடந்து போன பிரச்சனைகள் ஏராளம். அவைகளுக்கு நடுவில் தான் அவன் நிர்வாக திறமையை கத்த வெளியே கொண்டு வந்தான். தாவீது வனாந்தரத்தில் சுற்றி திரிந்த போது அவன் ராஜதந்திரத்தை புரிந்து கொண்டான். சவுல் ஒவ்வொரு இடத்திலும் அவனை துரத்தி கொண்டு வரும்போது ஒரு ராஜா எப்படியெல்லாம் யோசிக்க வேண்டும், எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை அவனுக்கு வனாந்தரத்தில் அவனுக்கு உண்டான பிரச்சனைகள் நல்லா கற்றுக் கொடுத்தது. ஆகவே தான் அவன் சொந்த குமாரன் அவனை துரத்தி கொண்டு வந்தபோது ஆலோசனைக்காரனை அவன் திரும்பி அங்க அனுப்பிச்சு சொல்றான், நீ போ, கர்த்தர் கூட இருப்பாரு. அகித்தோப்பேலின் ஆலோசனை அவர் அபத்தமாக்குவார், நீ போ. அந்த ஆலோசனை எங்கே அவனுக்கு கிடைச்சதுன்னா அவன் துரத்தப்பட்டு ஓடினவைகளின் நடுவில் அவன் கற்றுக்கொண்டது. தானியேலின் தனித்துவம் சிறைப்பட்டு போய் பாபிலோனிலே ஒரு கைதியாய் அவன் இருந்தபோதுதான் அவனுக்குள்ளிருந்து வெளியே வந்தது. யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே சுற்றி திரிந்த போதுதான் பரிசுத்த ஆவியின் நிறைவை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். தனிமை, பிரச்சனை, போராட்டம், எதிர்ப்பு, வனாந்தரம், சிறையிருப்பு, அடிமைத்தனம், இவைகளை நீங்கள் காணும் போது ஆண்டவரே தொடர்ந்து இவைகள் ஏன்? ஒரு மேன்மையை வெளியே கொண்டு வர விரும்புகிறார், நம்மை உருவாக்க விரும்புகிறார், நம்மை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். அந்த பயன்பட வேண்டிய பாத்திரங்களாய் நாம் மாறுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இப்போ நடந்து கொண்டு இருக்கிறதா இருக்கலாம், அல்லது நடந்து முடிந்ததா இருக்கலாம், அல்லது நடந்து கொண்டிருக்கிறதா இருக்கலாம், அல்லது நடக்க போகிறதா இருக்கலாம். எல்லாவற்றுக்காக எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அநேக துக்கமான சூழ்நிலைகளில் தான் இன்றைக்கு நாம் பாடுகிற ஆறுதலின் பாடல்கள் பிறந்தது. எத்தனையோ பேர் நொந்து போன நேரத்தில் தான் ஒரு பாடலை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த பாடல்கள் இன்றைக்கு நாம் நொந்து போகும்போது நமக்கு உதவியாக வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு நமக்குள்ளே மிகுந்த வேதனையோடு இருந்த போதுதான் கர்த்தருடைய வார்த்தை ரேமா நமக்கு வெளிப்பட்டது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். பாதைகள் அடைக்கப்படும் போதெல்லாம் நமக்காக பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் நாம் மறந்து போக வேண்டாம். நம்முடைய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். அவமானங்கள் நம்மை சூழும் போது ஆண்டவரின் அன்பு நமக்குள் பெருக ஆரம்பிக்கிறது. எல்லா மனுஷனும் நம்மளை எளிமையா குற்றப்படுத்திடலாம், நம்முடைய பலவீனத்தை சுட்டி காட்டலாம். ஆனா அவர்கிட்ட போய் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அன்போடு கூட தன்னுடைய மார்பிலை நம்மை சாய்த்து கொண்டு நம்மை தேற்றி பலப்படுத்தி, எஸ் நீ விழுந்து போனாய், உண்மைதான், ஆனால் நான் உன்னை கைவிடலை, உன்னை கரங்களை பிடித்திருக்கிறேன். குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுகிற போதெல்லாம் அவர் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதை நம்மாலே காண முடிகிறது அல்லவா? எல்லாவற்றுக்கும் மேலாக மனப்பூர்வமாய் நாம் விழுந்த போதெல்லாம் மற்றற்ற கிருபையோடு கூட அவர் நம்மை தூக்கி எடுக்கிறவர். என்னுடைய கான்சியஸ் படி நான் தவறு செய்த போது கூட அவர் திரும்பியும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி நம்மை தூக்கி எடுத்தவர். ஆகவே நம்ம எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தாலும் எல்லாவற்றிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ளுவோம். நம்ம ஏமாற்றப்படும் போதோ அல்லது வேதனைப்படும் போதோ, என் அருமையானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. கண்களை மூடுவோமா? கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி